வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி ஒரு காலையில் என்ன பார்த்தீங்கன்னா, பேர்க்கங்காய் இல்லை கீரைக்காயின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஃபீல்டு தான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். கொடி நல்லா க்ரோத் நல்லா தான் இருக்குது. டானிக்கெலாம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நல்லா ரிசல்ட்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபால்ட் ஒன்று என்னென்னா, தலைவன் பூச்சி இறங்கிட்டு இருக்கான். இறங்கி எல்லாத்தையும் வல்லாசிட்டு இருக்கான். பாட்டு கடித்து சாப்பிட்டு இருக்கான். பாருங்க, ஃபுல்லாக இலையை ஃபுல்லாக கடித்து சாப்பிட்டுருக்கு. தெளிவாக காட்டுற பாருங்க. வேஸ்டேஜ் தருதுங்களா, ஃபுல்லாகவே இறங்கி அடித்து நிமிஷம் பண்ணிட்டு இருக்காப்புல பைபிளில். அவர் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், தெரிதுங்களா, காட்டுறேன் பாருங்கள். புழு தெரிதுங்களா. தலைவன் அடித்து விளையாடிட்டு இருக்கான் பூச்சி. இதுக்கு ஒரு லைட் டோஸ் தான் தரணும். ஏன்னா இது சாப்பிட்ற பொருள். அதனால் நம்ம ஒரு பயோவில் தான் தரணும். கெமிக்கல் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் வந்து ஹெவி கெமிக்கலெலாம் தரக்கூடாது. நம்ம சாப்பிட்ற பொருள்ன்றதால ஒரு மைல்டான கெமிக்கலை தான் தரணும். எந்த விதமான பாய்சனும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பயோ மெத்தடில் தரலாம். பயோ மெத்தடில் தரும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் வந்து பூச்சியும் கேட்கும். பட் நம்ம அது சாப்பிடும்போது நமக்கும் எந்த பிரச்சனையும், தலை சுற்றல், இந்த மைல்டான எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி என்ன மருந்து தரலான்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml இஸ்ஸு, ஓகேங்களா. கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வேப்பெண்ணெய் எவ்வளோ தரலான்னா, பிபிஎம் கம்மியாக இருக்கிறதா பார்த்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml இந்த ரேஷியோவில் வந்து வேப்பெண்ணெய் கலந்து தரும்போது இருக்கிற எல்லா பூச்சியுமே செத்து போயிடும். ரிசல்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஹெவி கெமிக்கலெல்லாம் தரக்கூடாது. லைட்டான கெமிக்கல் தான் தரணும். ஹெவியான கெமிக்கல் தந்தால் பிரச்சனை அதிகமாகிடும். சாப்பிட்ற பொருள். அதனால் சாப்பிட்ற பொருள்னு தரும்போது கரெக்டாக பார்த்து தான் தரணும். ரெண்டாவது, நமக்கு எக்குத்தப்பாலாம் தந்துடக்கூடாது. அது நாளைக்கு பெரிய விஷயமா மாற்றி விட்டுரும். ஏன்னா உணவுப் பொருள் எல்லாமே பார்த்தோன்னா, இப்போ போய் அடிப்பார். காயெல்லாம் பெருசாக தான் இருக்குது. அப்போ நாளைக்கே பார்த்தோன்னா, இல்லை இன்னைக்கு ஈவினிங் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி எடுக்கும்போது மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணும்போது சாப்பிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். இம்மா சைஸ் இருக்குது, புரியுதுங்களா. அதனால் வந்து பயோவில் கொடுக்கணும். இந்த காம்பினேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். முடிஞ்சாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யாருனாச்சும் இந்த கீரைக்காய், இல்லை புடலங்காய், இல்லை கொடி வகைகள் யாராச்சும் போட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஓகே, பாய்.